الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 7 நபி அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நபி அவர்கள் மதீனாவிலேயே தங்கி இருந்தார்கள். இந்த 6 மாதத்தில் சில படைப்பிரிவுகளை சஹாபாக்களுடைய தலைமையின் கீழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதில் முதல் படைப்பிரிவாக காலிப் இப்னு அப்துல்லா படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவுக்கு பேர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முலவ்விஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரான பஷீர் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவருடைய நண்பர்களை கொன்றிருந்தார்கள். இந்த கொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில சஹாபாக்களை சேர்த்து பழி தீர்ப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் அங்கு செல்கிறார்கள் என்பதை அந்த குழு தெரிந்து கொண்டவுடன் இரவு நேரத்தில் திடீரென்று தாக்குதல் இவர்கள் அங்கு சென்றதும் அவர்களிடத்தில் மோதி தாக்குதல் நடத்தி அவர்களை பழி தீர்த்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் மீதம் இருந்த சிலர் இந்த சஹாபாக்களுடைய கூட்டத்தை பின்தொடர்ந்து வந்து திடீரென்று ஒரு இரவிலே தங்கியிருக்கும் போது அவர்கள் தாக்குதல் நடத்த துவங்கினார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு மழையை பொழிய வைத்து ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அவர்களை சஹாபாக்களுக்கு பக்கத்தில் வரவிடாமல் அல்லாஹு தஆலா தடுத்து விட்டான். இந்த சஹாபாக்கள் வெற்றியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய கால்நடைகளோடு வந்து சேர்ந்தார்கள். பின்பு 2வது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் 30 நபர்களோடு துர்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த படைப்பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இரவில் பயணம் செய்வதும் பகலில் பதுங்கி இருப்பதுமாக இந்த படை சென்றது. இந்த படை தம்மை நோக்கி வருகின்றது என்று தெரிந்ததுமே அவர்கள் எல்லாம் தங்களுடைய கூடாரங்களை காலி செய்து கொண்டு எல்லையை தாண்டி பல மைல்கள் தூரமாக சென்று விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இப்படை போர் எதுவும் செய்யாமல் வெகு தூரம் சென்று மீண்டும் திரும்பி வந்தது. அதே போன்று ஹிஜ்ரி 7 ஷாபான் மாதத்தில் 30 வீரர்களை கொண்டு பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஃபதக் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் முர்ரா என்ற வழிப்பறை கொள்ளையர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து வரும்படி அனுப்பி வைத்தார்கள். இந்த முர்ரா என்ற கிளையினர்கள் முஸ்லிம்களின் மீது அபரிவிதமாக தாக்குதலை நடத்தி பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை தவிர்த்து 29 சஹாபாக்களையும் கொன்று விட்டார்கள். பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அவர்களிடமிருந்து தப்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹைபரில் யூதர்கள் ஃபதக் என்ற பகுதியில் வாழ்ந்த அந்த யூதர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்ததற்கு இணங்க அந்த இடத்தில் தங்கி தங்களுடைய காயங்கள் எல்லாம் ஆறியதற்கு பின்னால் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று அதற்கு அடுத்ததாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழாக ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் 30 வீரர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த நேரத்தில் நபி அவர்கள் அனுப்பி வைத்ததற்கான காரணம் பஷீர் இப்னு ஜாரிம் என்பவனும் கத்ஃபாயினரை ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார். முஸ்லிமில் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் நபி அவர்களையும் தாக்குவதற்காக என்ற செய்தி வந்தது. இந்த செய்தி வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹாவை 30 வீரர்களோடு நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவர்களும் அந்த இடத்திற்கு சென்று அசீர் என்பவரோடு சில ஆசை வார்த்தைகளை சொல்லி, நீங்கள் வந்தால் நபி அவர்கள் உங்களையே ஹைபருக்கு ஆளுநராக ஆக்கி விடுவார்கள் என்ற ஆசை வார்த்தை கூறினார். இதற்கு ஏற்ப அவரும் இவரோடு சேர்ந்து வந்தார்கள். மதீனாக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. வரும்போது ஒரு இடத்தில் தங்கியதில் 2 நபர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையில் சில குளறுபடிகள், சில விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக முத்திவிட்டது. இதனால் கைகலப்பு ஏற்பட்டு அது போராக மாறி
பின்பு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரையும் கொன்று முடித்துவிட்டு மதீனா வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் இப்னு சாத் அவர்களுடைய தலைமையில் 300 வீரர்களை யமன் மற்றும் ஜபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாமிய படை தங்களை அழிப்பதற்காக, தங்களை எச்சரிக்கை செய்வதற்காக, தங்களோடு போர் புரிவதற்காக வருகின்றது என்ற செய்தியை தெரிந்து கொண்ட இந்த எதிரிகள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். ஏராளமான கால்நடைகளை சஹாபாக்கள் ஓட்டிக்கொண்டு வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹத்ரத் என்ற ஒரு படைப்பிரிவை ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த படையில் வெறும் 3 நபர்கள் தான், அபூ ஹத்ரத்தோடு சேர்ந்து 2 சஹாபாக்கள். இந்த மூவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். எப்படி அனுப்பி வச்சாங்கன்னா, செய்தியை தெரிந்து கொள்ளவர் அனுப்பி வைத்தார்கள். என்ன செய்தி? ஜுசும் இப்னு முஆவியா என்ற கிளையைச் சேர்ந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெற்றி கொள்வதற்காக, நபி அவர்களை கொல்வதற்காக, நஊது பில்லாஹி மின் தாலிக், முஸ்லிம்களை அழிப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக படையை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தது. இந்த செய்தி உண்மைதானா, இது சரிதானா என்பதை நீங்கள் அங்கு சென்று மறைந்திருந்து தெரிந்து வாருங்கள் என்று அபூ ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு 2 சஹாபாக்களை சேர்த்து நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவங்க போனாங்க. அதே போன்று இரவிலே தங்கினார்கள். அன்றைய தினம் பார்த்து இரவில் அவர்களுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக சென்று இருந்த ஆட்டு இடையன் வருவதற்கு தாமதமானது. அப்போ அந்த ஆட்டு இடையனை தேடுவதற்காக அந்த குழுவினுடைய தலைவன் வெளியே வந்தான். இதை சந்தர்ப்பமாக சரியாக பயன்படுத்தி கொண்ட அபூ ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்கு குறிப்பார்த்து அவனுடைய நெஞ்சு பகுதியில் தன்னுடைய ஈட்டியை எடுத்து சொருவினார்கள். அவன் இறந்து போனான். பின்பு அவனுடைய தலையை அவனுடைய உடலில் இருந்து தனியாக அறுத்தெடுத்து அந்த தலையை கொண்டு சென்று இந்த தலைவனுக்கு கீழாக வசிக்கக்கூடிய அந்த மக்கள் வசிக்கக்கூடிய மைய பகுதியில் மரத்தடியிலே தொங்க விட்டார்கள். அதிகாலை விடிந்ததும் அந்த குழு மக்கள் தன்னுடைய தலைவனுடைய தலை மரத்திலே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததுமே அங்கிருந்து விரண்டு ஓடினார்கள். இந்த மூவர்களும் வெற்றிகளோடு அங்கு இருந்த ஒட்டுமொத்த கால்நடைகளையும் அவர்கள் விட்டு சென்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று இந்த படை, அடுத்த படையை நல்லா கவனிங்க, ரொம்ப மிக முக்கியமான விஷயம். காலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 130 வீரர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைஃபா என்ற இடத்தில் வசிக்கக்கூடிய இந்த கொள்ளையர்களை எச்சரிப்பதற்காக, இவர்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். சஹாபாக்கள் போறாங்க, அவர்களோடு மோதுகிறார்கள், அவர்களும் எதிர்த்து போரிடுகிறார்கள். இருவர்களுக்கும் போர் நடக்கின்றது. சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. சஹாபாக்கள் அவர்களை மிகைத்தார்கள். இப்படி மிகைத்து ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு வந்தார்கள். இந்த போரில் தான் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ள, நல்லா கவனிக்கணும். உசாமா இப்னு ஸைத் சின்ன புள்ள, கிட்டத்தட்ட வயசு என்ன இருக்கும், ஒரு 13 வயசு இருக்கும். போர்ல கலந்திருக்கிறாங்க. 13 வயது இருக்கும். ஸைத் இப்னு ஹாரிசாவினுடைய மகனார் உசாமா போர்ல கலந்திருக்கிறாங்க. ஒரு 13-14 வயது அவ்வளவுதான் இருக்கும். இந்த போர்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த போரில் தான் நீங்கள் பிரபல்யமாக கேள்விப்படக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு கொள்ளையனை உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்வதற்காக வாளை ஓங்கக்கூடிய நேரத்தில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரிக்கிறார். ஆனா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கலிமாவை பொருட்படுத்தாமல் அவனை வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். இப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்றது. இந்த செய்தியை சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கடுமையாக எச்சரித்தார்கள். இதை எப்படி நபி அவர்கள் பேசினாங்க அப்படின்னா, ஏன் கலிமா சொல்லியும் அவரை உயிரோடு விடாமல் நீங்கள் வெட்டினீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப உசாமா சொன்னாரு, நான் வாளை ஓங்கிவிட்டேன்,
என்னிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர் கலிமா சொல்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னாங்க. அதாவது கலிமா சொல்லி நம்ம உயிர் பிழைச்சிக்கலாம், நம்ம செத்துருவோன்றது எப்படியும் தெரியும், அறிந்து கொண்டு அவர் அப்படி கூறினார் என்று நான் உணர்ந்தேன் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபத்தோடு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா? எவ்வளவு தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக இங்கு கையாண்டு இருக்கிறார்கள் பாருங்கள். யாருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, நீங்கள் வெளிப்படையான விஷயத்தை கொண்டு முடிவு செய்யாதீர்கள் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், கோபம் கொள்கிறார்கள். எவ்வளவு தெளிவான இடம் பாருங்க இந்த இடம். அவர் என்ன மனநிலையில சொன்னாரு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உள்ளத்தை அறிபவன் யார் இப்படின்ற இந்த கேள்வியோடு இந்த சம்பவம் முடிகின்றது. இப்ப இதற்கு ஆப்போசிட்டாக நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள். ஒரு போர் நடக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரியை தாக்கி அவனை கீழே தள்ளிவிட்டு அவனுடைய நெஞ்சு பகுதியின் மீது ஏறி அமர்ந்து வாளை ஓங்குகிறார்கள் அவனுடைய நெஞ்சில் குத்துவதற்காக. கடைசி பாயிண்ட், அவனுடைய உயிரை எடுப்பதற்காக ஓங்குகிறார்கள் அவனுடைய நெஞ்சில் குத்துவதற்காக. அந்த நேரத்தில் எதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தில் காரி உமிழ்ந்தான், காரி துப்பி விட்டான். இப்ப இன்னும் கோபம் அதிகமா வரும்ல. காரி துப்பினான், ஓங்கி நெஞ்சில் குத்துவதற்காக ஓங்கக்கூடிய நேரத்தில். ஆனால் அவனுடைய எச்சிலை துடைத்து விட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கொல்லாமல் விட்டு விட்டார்கள். அவன் அப்படியே விட்டுட்டாங்க, கைதியா பிடிச்சுக்கிட்டாங்க, கொல்லல, உயிர் எடுக்கல. சஹாபாக்கள் சூழ்ந்திருந்தவர்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க நினைச்சிருந்தா அவனை குத்தி இருக்கலாமே. அவன் என் முகத்தில் எச்சிலை துப்புவதற்கு முன்னால் நான் அவனை கொன்று இருந்தால் தீனுக்காக, மார்க்கத்திற்காக, அல்லாஹுக்காக அவனை கொன்றவனாக நான் ஆகியிருப்பேன், அதில் எனக்கு திருப்தி இருந்திருக்கும். எப்போது அவன் என் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டானோ அதற்கு பின்பு நான் குத்தும் போது ஒரு கணத்தில் என் உள்ளம் சொன்னது உன்னுடைய முகத்தில் எச்சிலை துப்பியதற்காக நீ குத்துகிறாயா என்று என் மனசாட்சி என்னை பார்த்து கேட்டது. குத்துவதில் இருந்து நான் பின்வாங்கி விட்டேன். எப்படி? தக்வாவினுடைய உச்சம் இது. தக்வா இததான் முஹ்சினீன் என்று அல்லாஹ் தஆலா பெருமை பாராட்டி பேசுறான். முத்தகீன்களை விட ஹை பவர். முஸ்லிம், முஃமின், முத்தகீன், முஹ்சினீன் குர்ஆன் பேசுது. தக்வாவினுடைய உச்சம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வெளிப்பட்டதை நீங்கள் காணலாம் இந்த இடத்தில். இன்னொரு சம்பவத்தை நான் கூறுகிறேன் பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பக்கத்து ஊருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நியமித்திருந்தார்கள். அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஆலிம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அஅலமு பில் ஹலாலி வல் ஹராம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், முஆத் இப்னு ஜபல் உங்களிலேயே ஹலால் ஹராமை மிகவும் கற்றறிந்தவர் என்று கூறியிருக்கிறார்கள். மிகப்பெரிய முஅல்லிம். இப்போ இமாமாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இஷா தொழுகையில் நீளமான சூறாக்களை ஓதுவார்கள். சில நேரங்களில் சும்மா நீளமான சூறானா சின்ன நீளமான சூறா இல்ல, சூரத்துல் பக்ராவை ஓதுவாங்க. எப்போ? இஷால சூரத்துல் பக்ரா. இப்போ எவ்வளவு நேரம் இஷாவினுடைய நேரம் பிடிக்கும்ன்றதை நீங்க பார்த்துக்கங்க. அப்போ அந்த இடத்தில் விவசாயிகள் வந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. பகல் முழுக்க வேலை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்து தொழுதாங்க. அது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ அந்த விவசாயி சஹாபாக்கள் நபி அவர்கள் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி சூரத்துல் பக்ரா போன்ற சூறாக்களை அவர் ஓதுகிறார் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அந்த விவசாயி கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வச்சாங்க. ஆனா அவர் புரிஞ்சுக்கல, அவர் புரியல. அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நீங்க என்ன முணங்குறீங்கனோ எங்களுக்கு தெரியல, அவர் என்ன முணங்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓத தெரியாது. பதுக்கள், காட்டு அரபிகள். அவர்களுக்கு இப்போ லாங்குவேஜ் வேற. அரபி குர்ஆன்ல இருக்கக்கூடிய இலக்கண அரபியை அவர்கள் ஓத முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அது என்ன ஓதப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நாலேஜ் ரொம்ப கம்மியான அரபிகள் இஸ்லாத்தை தழுவி இருந்தாங்க. அப்போ அதை அவர் கூறினார், நீங்க என்ன முணங்குறீங்கனோ எங்களுக்கு தெரியல, அவர் என்ன முணங்குறாங்கனோ எங்களுக்கு தெரியல, நாங்கள் விவசாயிகள் களைப்பாக வந்து நிற்கிறோம், எங்களால நிற்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதுமே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஆறுதல் படுத்தி அனுப்பி வச்சுட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து எச்சரிக்கை செய்து கூறினார்கள், முஆத், நீங்க என்ன ஃபித்னா பண்றீங்களா? ஃபித்னா செய்கிறீர்களா? நீங்கள் எளியவர்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, நடுநிலையாக உங்களுடைய தொழுகையை கடைபிடியுங்கள் என்று கூறக்கூடிய நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாங்க. அவர் முனாஃபிக் என்று கூறினார்கள். ஏன்னா நபி அவர்கள் என்ன அடையாளம் சொல்லி இருக்கிறாங்க? முனாஃபிகீன்கள் இஷா மற்றும் ஃபஜ்ர் அவர்களுக்கு பாரமாக இருக்கும், இந்த தொழுகையை தொழமாட்டாங்க. இப்போ இஷால எனக்கு பின்னாடி அவர் நிற்க முடியல அப்படின்னா அவர் முனாஃபிக் என்ற வார்த்தையை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். இந்த இவ்வளவு பெரிய வார்த்தையை கேட்டதுமே நபி அவர்கள் பேசல. ஆனால் அந்த விவசாயி கூறினார், அல்லாஹ்வினுடைய அழைப்பு வரும்போது யார் முனாஃபிக் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். சில காலத்திற்கு பின்னால் ஒரு போர் நடந்தது. அந்த போரிலே அந்த யார் வந்து பேசினாரோ, ரிப்போர்ட் பண்ணாரோ, அந்த பது, அந்த அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஷஹீதானார். ஷஹீதான அந்த உடலை கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். முஆதே, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நபி அவர்கள். யாரை பார்த்து நீங்கள் முனாஃபிக் என்று கூறினீர்களோ அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் ஷஹீதாகி இருக்கிறார், இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ முஆத் இப்னு ஜபல் கண் கலங்கியவராக, அழுதவராக அல்லாஹ்விடத்தில் அவருக்காகவும் தனக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்தார்கள், பாவ மன்னிப்பை தேடினார்கள். கடைசி வரைக்கும் அவருக்காகவும் தான் சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இப்ப யாரை குறித்தும் இவர் சரியான கொள்கையில இல்ல, இவர் முனாஃபிக், இவர் முஷ்ரிக்கு வேண்டாம், நமக்கு இல்ல. அது நாம் சரியான கொள்கையில் இருக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு பொருளை எடுக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க அந்த பொருளை திருடி விட்டீர்கள், நான் பார்த்து விட்டேன், அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துருங்கன்னாங்க. அப்ப அந்த மனிதர் கூறினார், இல்ல நான் திருடல அப்படின்னு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்கள் திருடியதை நான் பார்த்தேன், கொடுத்து விடுங்கள் அப்படின்னாங்க. மீண்டும் அந்த மனிதர் சொன்னார், இல்லை நபியே நான் திருடல அப்படின்னார். மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க திருடிட்டீங்க, கொடுத்துருங்க, நான் பார்த்துட்டேன். அப்போ அவர் அந்த பொருளை மறைத்து கொண்டே மீண்டும் மூன்றாவது முறை சொன்னார், வல்லாஹி நான் திருடல, அல்லாஹின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்று கூறினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே பேக் ஆனாங்க. ஒரு நபி, இறை தூதர், எப்போது அல்லாஹின் மீது அவர் சத்தியம் செய்து விட்டாரோ நான் இதுக்கப்புறம் உன்னை திருடன் என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இதனுடைய பொருள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி சஹாபாக்களுக்கு விளக்குறாங்க. உண்மையில் அவர் திருடவில்லை, உண்மையில் அவர் திருடவில்லை. அவர் பொருளை எடுத்தார், அவர் மறைத்தார், அதற்கான ஏதோ ஒரு தேவை அவருக்கு இருந்திருக்கு. அவர் மறைத்ததற்கான உண்மையான ஹலாலான காரணம் ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது. சுற்றி இருப்பவர்களுக்கு அது புரியாது, புரிய வேண்டிய அவசியமும் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் போதும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வையில் அவர் அந்த பொருளை திருடியதை போன்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் நீ திருடினாய் 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 என்று 3 முறை கூறியதற்கு பின்பு அந்த மனிதர் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்று அந்த வார்த்தை சொன்னதுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேக் ஆகுறாங்க. இதுதான் இங்க பாடம். இப்ப இந்த சம்பவங்களில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் எவ்வளவு தெளிவான பாடங்களை ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பாருங்கள். பிறருடைய உள்ளங்களில் என்ன இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. ஃபத்வாவை கொடுக்கக்கூடிய நேரத்தில் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிறரை பற்றி கண்மூடித்தனமாக நீங்கள் நல்லெண்ணம் கொண்டாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு பெறலாம். ஆனால் 100 முறை ஒரு நபரை பற்றி நீங்கள் ஆராய்ந்ததற்கு பின்னாலும் அவரை நீங்கள் தவறானவர் என்று முடிவெடுக்கும் போது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது நாளை மறுமை நாளில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. ஏனெனில் யாருடைய உள்ளத்திலும் என்ன இருக்கின்றது என்று நமக்கு தெரியாது. அதை அல்லாஹ் ஒருவனே மிக அறிந்தவன், நமக்கு அது தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை நமக்கு கூறினார்கள். ஒரு மனிதர் வாழ்நாள் முழுக்க பாவம் செய்தார்.
வாழ்நாள் முழுக்க பாவம் செய்தார். கடைசியில் அவருடைய சக்கராத்துடைய நேரம், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் மாட்டிக்கொள்வேன் என்று பயந்தார். அப்போது தங்களுடைய மகன்களை அழைத்து கூறினார், எப்படியும் நான் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வேன். நான் இறந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நான் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக என்னுடைய சடலத்தை எரித்து அந்த சாம்பலை நீங்கள் காற்றிலும் நீரிலும் கரைத்து விடுங்கள் என்று கூறினார். இது அல்லாஹ் கிட்ட கிடைக்க கூடாது, என்னுடைய சாம்பல். அவருடைய நாலேஜ். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவரை எழுப்பினான். அவரை கூப்பிட்டு கேட்டான், ஏன் இப்படி செஞ்சீங்க? அப்பா அவர் சொன்னாரு, உன்னுடைய பயம் எனக்கு வந்துடுச்சு. எப்படியும் உன்னிடமிருந்து என்னால் தப்பிக்க முடியாது, நிச்சயமாக நான் உன்னிடத்தில் மாட்டிக்கொள்வேன் என்ற பயம், அச்சுறுத்தல் என்னை என்னுடைய சக்கராத்தில் தொற்றிக் கொண்டது. எனவே என் மகன்களை அழைத்து நான் இப்படி கூறினேன் அப்படின்னதுமே அல்லாஹு தஆலா, உன்னுடைய உள்ளத்துல என்னை பத்தி பயம் வந்துச்சுல்ல? ஆமா வந்துச்சு. பயம் வந்துச்சுல்ல? ஆமா வந்துச்சு. அது போதும் எனக்கு, உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போன்ட்டான்லாம். அவ்வளவுதான். ஒரு நொடி அல்லாஹ்வை அஞ்சியதை அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்குள் அனுப்புவான். நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ் அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். நமக்கு தெரியாது. இதே போன்று நாம் எண்ணக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் அல்லாஹ் கோபமுற்று கொண்டால் நம்மை நரகத்திற்கு அனுப்புவான். எச்சரிக்கையோடு இருங்கள். பிறருடைய விஷயத்தில், பிறரை பற்றிய நம்முடைய இந்த ஃபத்வாவில் மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஹதீஸிலும் குர்ஆனிலும் இதை பற்றி பல எச்சரிக்கைகள், உள்ளங்களை பற்றி நமக்கு மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த போருக்கு பின்னால் அடுத்தடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது? இந்த போர்களிலே எப்படி அஹ்ஸாப் அகழ் போருக்கு பின்னால் குறைஷிகளுடைய அந்த ஒட்டுமொத்தமான ஆட்டம் குறைந்ததோ, இதே போன்ற ஹைபருக்கு பின்னால் எப்படி யூதர்களுடைய ஒட்டுமொத்தமான ஆட்டம் முடிந்து விட்டதோ, இதே போன்று இந்த தாக்குர் ரிகா என்ற போருக்கு பின்னாலும் இந்த போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பல படை பிரிவுகளை அனுப்பி வைத்து இந்த வம்பர்களை, வழிப்பறி கொள்ளையர்களை எச்சரிக்கை செய்தும் சிலர்களுக்கு கையால் பாடம் புகட்டியதற்கு பின்னால் இவர்களுடைய கொட்டமும் அடங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் இவர்களுடைய இந்த வழிப்பறி கொள்ளையர்கள் முற்றிலுமாக குறைந்தது. முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் மிக அழகாக பயணம் செய்ய துவங்கினார்கள். அவர்களுடைய பயணம் பாதுகாக்கப்பட்ட பயணமாக அல்லாஹ்வினுடைய உதவியால் மாறியது. ஆக மொத்தம் 3 நபர்களும், குறைஷிகள், யூதர்கள், கத்ஃபானியர்கள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரிகளாக இருந்த இந்த 3 குழுக்களுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வருடத்தில் முடித்து விட்டார்கள். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தங்களுடைய உம்ராவை பற்றி நினைக்கிறார்கள். எந்த உம்ரா செய்ய சென்று ஹுதைபியா வரைக்கும் சென்று குறைஷிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு செய்ய முடியாமல் திரும்பி வந்தார்களோ அந்த உம்ராவை பற்றி இப்போது மீண்டும் நபி அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய அழைப்பு பணி கடிதங்கள் தொடங்குகின்றது. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வருடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அடுத்த காயை நகர்த்துகின்றார்கள். அது என்ன, எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு